வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. பிதுர்களை வழிபடும் ஆடி அமாவாசை விரதமாகும். புதன்கிழமை பிதுர்களை வழிபடும் ஆடி அமாவாசை விரதமாகும். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி, மகாலயபட்ச அமாவாசை ஆகிய 3 அமாவாசை தினங்களில் அவசியம் பிதுர்களை வழிபாடு செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த ஆடி அமாவாசை விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி, சபரிமலை சாஸ்தா பீட குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஐயப்பதாஸ் சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற 12/8/2026 புதன்கிழமை அன்று ஆடி அமாவாசை. மறைந்த பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே மறைந்தார்களோ அவர்களை வேண்டி அந்த பிதர்களுக்காக செய்யப்படுகின்ற சிரார்த்தங்கள், தர்ப்பணங்கள், தானங்கள் கொடுப்பது போன்ற சிறப்பு. இது ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பாவோ அல்லது அம்மாவோ இல்லை என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்ய வேண்டும். அப்பா அம்மா இல்லாத இருவருமே இல்லை என்றாலும் இந்த தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள் செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வீட்டிலே இதனை புரோகிதரை அழைத்து செய்யப்படுகின்ற பொழுதும் வீடு வாசெல்லாம் துப்புரவாக மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி பொங்கலிட்டு அவருடைய புகைப்படங்களை எடுத்து வைத்து அதை மஞ்சள் தண்ணீரிலே கழுவி விபூதி, சந்தனம், குங்குமம், திலகமிட்டு குற்று விளக்கு ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனைகள் செய்து படையல் படைத்துக் கொள்வது. அவ்வாறு அந்த படையல்கள் வைத்து இது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசையிலே கண்டிப்பாக செய்ய வேண்டும். நமக்கு ஒவ்வொரு மாதம் முடியாவிட்டாலும் இந்த வருடத்திலே 3 அமாவாசை மிக முக்கியம். தை அமாவாசை, புஷ்ய அமாவாசை என்பது, ஆடி அமாவாசை ஆஷாட மாசத்திலே வருகின்ற அமாவாசை, அதே போல புரட்டாதி மாதத்திலே மகாலயபட்ச அமாவாசை. இந்த 3ம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது. அவ்வாறு இந்த படையல்கள் பிதர்களுக்கு படைக்கப்படுகின்ற பொழுது வீட்டிலே உள்ளவர்கள், பிள்ளைகள், மருமக்களோ பேரப்பிள்ளைகளோ அந்த உறவுகள் சேர்ந்து சமைத்த துப்புரவான சமைத்த அந்த பதார்த்தங்களைத்தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். கடையில் வாங்கி, ஹோட்டலில் வாங்கி பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. இது ஒவ்வொருவரும் மனதிலே கொள்ள வேண்டும். அவ்வாறு படைப்பதனால எந்த பலனும் கிடைக்காது. இது அந்த பிதர்களுக்கு படைப்பது, நீங்கள் ஒரு பொங்கலை மட்டுமாவது படைக்கலாம், வீட்டிலே செய்ததாக இருக்க வேண்டும். ஒரு பாயசம் மட்டும் செய்யறோம், வீட்டிலே செய்ததாக இருக்க வேண்டும். அதாவது வீட்டிலே சமைக்கின்ற உணவுகள் மட்டும்தான் பிதர்களுக்கு படைக்கின்ற பொழுது மனம் மகிழ்ந்து கொள்வார்கள். வீட்டிலே செல்வ செழிப்பு எப்பொழுதுமே நிறையுமா. நாம் கடையிலே ஹோட்டலிலே வாங்கி வைத்ததை படைக்கப்படாது. உறவுகளுக்கு வாங்கி கொடுத்து கொள்ளலாம். வெளியில் எடுப்பிச்சு நாங்கள் வருகின்றவர்களுக்கு சாப்பாடு போடாது. பிதர்களுக்கு படைக்கின்ற பொழுது ஒரு நாளும் கடையிலே வாங்கின சமைத்த உணவுகளை படைக்க கூடாது என்பதை ஒவ்வொரு மனதிலே கொள்ள வேண்டும். இந்த ஆடி அமாவாசையில எல்லோரும் தர்ப்பணங்கள் செய்து மறைந்த பிதர்களுக்காக மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்வதோடு அவர்களுடைய அப்பா இல்லையா, அப்பா வயசில் இருக்க யாராவது ஒருவருக்கு முடிந்தால் ஒரு வஸ்திரம், ஒரு வேட்டியை வாங்கி கொடுக்கலாம். அம்மா இல்லாதவர்கள், அம்மா வயசில் இருக்கின்ற ஒரு தாய்க்கு, யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு சாரியை வாங்கி கொடுக்கலாம். இவ்வாறு நம்மால் எது முடிகிறதோ அவற்றை செய்து 4 பேருக்கு உணவை கொடுத்து அவர்கள் வயிறார அந்த பசியை தீர்க்கின்ற பொழுதிலும் பிதர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார். நல்ல சிந்தனையோடு ஆடி அமாவாசையை நாமும் இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.